கமல் சார் படங்கள்ல நிறைய குறியீடுகள் இருக்கும். அப்படி இந்த ஹேராம் படத்துல நீங்க கவனிச்ச எழுத்தாளரா நீங்க கவனிச்ச குறியீடுகள் அப்படின்னா என்ன நல்லா இருக்கு? எப்பயுமே வந்து குறியீடுகள் அப்படின்றது வந்து மோஸ்ட்டாக படங்களில் வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் பட் ஆனால் வந்து கமல்ஹாசன் அப்படி கிடையாது. இஸ் பியாண்ட் எவ்ரி திங். ஸோ வந்து ஒரு சில விஷயம் ஈஸ்டர் எக்ஸ்லாம் நமக்கே விட்டுருவார். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து ரொம்ப ஃபேஷனேட்டான இடங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த படத்தில். அதில் ரொம்ப நோட்டிசபிளான விஷயம் என்னென்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து இது வந்து எப்படிப்பட்ட கதைன்றதையே தெளிவாக சொல்லிடுவாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா, கமலோட பேரனா அதில் நடிச்சிருக்கிறதுன்னு சொல்லுவார், எங்கள் தாத்தா வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காருன்னு கதை சொல்ல மாட்டார். ஒரு ஊரில் நான் இருந்தேன், அந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தார், இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கதை எப்படி ட்ராவல் ஆக போகுதுன்றது, இது காந்திஜியை பற்றி கதை இல்லை, சகித்ராமோட கதை தான்றதை முதலே சொல்லிடுவார். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹானஸ்டான வகையில் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து கைட் பண்ணிட்டே போவாங்க. இப்போ ஒரு சில படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியை தழுவியே போய்கிட்டு இருக்கும், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தையே எடுத்து வச்சுருப்பாங்க. இது அப்படி இல்லாமல் வேறு விதமாக ஒரு ட்ராவல் எடுக்கும்.